நெக்ஸ்ட் லெசனில் எக்ஸைஸ் 7.3ல கண்டினியூ வருது. அடுத்த செகண்ட் வீடியோ த டைமென்ஷன் ஆஃப் எ ப்ரிக்ஸ். த டைமென்ஷன் ஆஃப் எ ப்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 24 வந்து சென்டிமீட்டர் இருக்குது, அண்டு 12 சென்டிமீட்டர் இருக்குது, அண்டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்டாங்கன்னா ஹவு மெனி சச் ப்ரிக்ஸ், எத்தனை ப்ரிக்ஸுக்கு வேணும்னு கேட்டாங்க. ஹவு மெனி சச் ப்ரிக்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ஃபில்டு தி பால் ஆஃப் வந்து அதனுடைய லென்த் வந்து ஃபில்டினுடைய பால் எவ்வளோ கொடுத்துறாங்க, 20 மீட்டர் கொடுத்துறாங்க. 20 மீட்டர் வந்து லென்த்து கொடுத்துறாங்க. 48 சென்டிமீட்டர் ப்ரெத்து கொடுத்துறாங்க. அண்டு ஹைட் வந்து 6 மீட்டர் கொடுத்துறாங்க. லென்த்து ப்ரெத்து ஹைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரிக்ஸினுடைய பால் வந்து மீட்டரில் கொடுத்துறாங்க. அதனுடைய ப்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிக்ஸ் வந்து சென்டிமீட்டர்லேயே, அதனுடைய பால் வந்து மீட்டர்லேயும் கொடுத்துறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பாரு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிக்ஸ்ன்னு தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். ப்ரிக்ஸினுடைய லென்த் வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது. ப்ரெத் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. வால்யூம் ஆஃப் ப்ரிக்ஸ் பாருன்னா லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் வந்து 24 சென்டிமீட்டர், ப்ரெத் வந்து 12 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டரும் கொடுத்துறாங்க. இது வரையும் நமக்கு வந்து ப்ரிக்ஸு நம்ம கண்டுபிடிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாலுக்கு அதனுடைய லென்த்து ப்ரெத்து ஹைட்லாம் தேவை. லென்த் வந்து 20 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 20 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20, அதே வந்து சென்டிமீட்டராக மாற்றினா 100 சென்டிமீட்டர் சேர்ந்து தான் 1 மீட்டர்னு சொல்லலாம். அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 0 சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ வருது, 2000 சென்டிமீட்டரும் உனக்கு கிடைக்கிது. 2000 சென்டிமீட்டர் இதுதான் உனக்கு லென்த்து. ப்ரெத் என்ன கொடுத்துறான்னு பாரு. ப்ரெத் வந்து 48 சென்டிமீட்டர். ப்ரெத் வந்து 48 சென்டிமீட்டர் கொடுத்தனால அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். 6 மீட்டர் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டரும் கொடுத்துட்டாங்க. 6 × 100 எவ்வளோ வருது, 600 ஹைட்டு. அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி அதனுடைய பால் கண்டுபிடித்து பார்த்து வந்து லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் வந்து இந்த இடத்துல தெளிவாக பார்த்து 2000 இன்ட்டு ப்ரிக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க, 48 இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது, 600. இந்த இடத்த மட்டும் தெளிவு எழுதேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிக்ஸினுடைய லென்த்து ப்ரெத்து ஹைட் எழுதிட்டு வால்யூம் ஆஃப் தி ப்ரிக்ஸ் வந்து எழுதிட்டேன். இதேமாரி தான் வால்யூம் ஆஃப் தி பால்க்கு கண்டுபிடிக்கிற. லென்த் வந்து 20 மீட்டராக இருக்குது, சென்டிமீட்டராக மாற்றினா 2000 சென்டிமீட்டர் இருக்குது. ப்ரெத் வந்து 48 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 6 மீட்டராக இருக்குது. 6 × 100 வந்து 600 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வால்யூம் ஆஃப் தி பால் லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா போதும். நெக்ஸ்ட் பேஜில் பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன இதனுடைய எத்தனை ப்ரிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். இது வந்து வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து நியூமினேட்டரில் என்ன இருக்கும், வால்யூம் ஆஃப் தி பால் டிவைட் வால்யூம் ஆஃப் ப்ரிக்ஸ். இது எழுதியாகணும். வால்யூம் ஆஃப் தி பாலுக்கு பாருங்க. இப்போது அது லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு முன்னாடி பேஜில் கண்டுபிடிச்ச 2000 இன்ட்டு 600 இன்ட்டு 48. அதே லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு டிவைட் நம்பர் ஆஃப் வந்து இந்த வால்யூம் ஆஃப் ப்ரிக்ஸ் பாருங்கள். லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8 நம்ம முன்னாடி எழுதிடும். இந்த இடத்த மட்டும் ஃபார்முலா எழுதணும். நம்பர் ஆஃப் ப்ரிக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பால் டிவைட் வால்யூம் ஆஃப் ப்ரிக்ஸ்ன்னு எழுதி இந்த ஸ்டெப் எழுதணும். அதில் எப்படி டிவைட் பண்ணுறது அதை தெளிவாக கவனி. 2000 இன்ட்டு 600 இன்ட்டு 48 டிவைட் 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உனக்கு அதுக்கு தகுந்தமாரி இன்றைக்கி 8. இப்போ கேன்சல் பண்ணால் 8 வந்து 48ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், 6 இன்ட்டு 8 வந்து 48. இதை மட்டும் 48ல் வந்து 6 டைம் இருக்கும். இது வந்து கேன்சல் பண்ணியாச்சு. 6 வந்து இதை கேன்சல் ஆச்சுன்னா 12 கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 2 டைம் இருக்கும். 2 டைம் இதை கேன்சல் பண்ணால் இது 600ல் எத்தனை டைம் இருக்கும், 300 இருக்கும். 300. இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதை வந்து நமக்கு 24 எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் பாரு. 3 டேபிளால் பண்ணால் 8 டைம் வரும். 3 டேபிளால் இதை 3 டேபிளால் பண்ணால் எவ்வளோ வருது, 100 வருது.
8 வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம். இதை வந்து கேன்சல் பண்ணால் 20ல் எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம் வந்து 16. ஸோ ரிமைண்டர் 4. 40ல் எத்தனை டைம் இருக்கும்? 5 டைம். ஒரு 0 இருக்குது. 250 × 100. 250 × 100 தான் இருக்குது. 250 × 100. இது வந்து 2 0 இதெல்லாம் சேர்ந்து வரும். 2 0 சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ? இது 25,000 ப்ரீக்ஸ் தேவை. 25,000 ப்ரீக்ஸ் வந்து நமக்கு தேவை. ஒரு வால் வந்து அதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டரும், ப்ரெத் வந்து பார்த்திங்கன்னா 48 சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 6 மீட்டரும் கொடுத்துட்டாங்க. அது அமைக்கிறது எத்தனை ப்ரீக்ஸ் தேவைப்படுன்னு கேட்டுக்கிறாங்க. எத்தனை ப்ரீக்ஸ் தேவைப்படுது? 25,000 ப்ரீக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வால் வந்து அமைச்சிடலாம். அதான் அடுத்தது எக்ஸாம்பிள் 7.13 பாரு. என்ன கொடுத்துறாங்க? ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி க்யூப். வால்யூம் வந்து கேட்டுக்கிறாங்க. எதுக்கு? க்யூப் சைடு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 10 சென்டிமீட்டர். அப்படின்னா க்யூப்னா அதனுடைய சைடு எல்லாமே 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும். 3 சைடு க்யூப்பில் வந்து ஏ வந்து 10 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் பார்ட் வந்து ஏ க்யூப். ஏ க்யூப்னா ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம், அல்லது வந்து 10ன்னு கொடுத்தனால 10 க்யூப்னு எழுதலாம், அல்லது 10 × 10 × 10ன்னு எழுதிடலாம். 10 × 10 100. 100 × 10 வந்து எவ்வளோ? 1000 சென்டிமீட்டர் க்யூப். இவ்வளோ தான் 7.13ல் எக்ஸாம்பிள் இதை பார்த்துறோம். அடுத்து ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஏ க்யூப்ஸ் வந்து அதனுடைய சைடு வந்து 5 சென்டிமீட்டரும் கொடுத்துறாங்க. 5 சென்டிமீட்டர்னா வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் பாரில் வந்து ஏ க்யூப்னா அதுக்கு என்ன கொடுத்துறாங்க? இப்போ சைடு வந்து 5 சென்டிமீட்டர். ஆனால் 5 க்யூப். நான் 5 × இன்னொரு ஸ்டெப்போட எழுதிய 5 × 5. நான் 5 × 5 வந்து 25. 25 × 5 வந்து எவ்வளோ வருது? 125. ஆன்சர் வந்து 125. எதில் கொடுத்துறாங்க? சென்டிமீட்டரில் கொடுத்தனால சென்டிமீட்டர் க்யூப்பில் எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து 3.5 மீட்டரில் கொடுத்துட்டாங்க. மீட்டர் அப்படின்னா வால்யூம் ஆஃப் க்யூப் பாருன்னா ஏ க்யூப்னா 3.5 × க்யூப்னு இன்னொரு ஸ்டெப்போட எழுதிடலாம். 3.5 × க்யூப்னு எழுதிடலாம். இது வந்து 3 டைம் எழுதுகிறேன். 3.5 × 3.5 × 3.5ன்னு மல்டிப்ளை பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் பாரு. 3.5 × 3.5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 5 வந்து 25. ரிமைண்டர் 2. 5 × 3 15. 15 × 15 + 2 வந்து எவ்வளோ வருது? 17. 3 டேபிளில் பண்ணால் 5 × 3 வந்து 15. ரிமைண்டர் 1. 3 × 3 9. 9 + 1 வந்து 10. எவ்வளோ வருது? 5. 7 + 5 வந்து எவ்வளோ வருது? 12. ரிமைண்டர் 1. அப்படின்னா 2 1 எவ்வளோ வருது? 12.25 வருது. இதை இன்னொரு டைம் 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 12.25 × 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 5 25. ரிமைண்டர் 2 இருக்குது. 5 × 2 10. 10 + 2 வந்து 12. ரிமைண்டர் வந்து 1. 5 2s are 10 + 1 11. ரிமைண்டர் 1. 5 + 1 வந்து 6. அடுத்து 3 டேபிளால் பண்ணால் 5 × 3 வந்து 15. ரிமைண்டர் வந்து 1. 3 × 2 6 + 1 வந்து 7. 3 × 2 6. 3 × 1 3. இதை ஆட் பண்ண எவ்வளோ வருது? 5 7 8 8 12. ரிமைண்டர் 1 4. எத்தனை டிஜிட்? இங்கே ஒரு 2 டிஜிட் இருக்குது. இங்கே 3 டிஜிட் தள்ளி வச்சுன்னா 1 2 3 வச்சுன்னா 42 பாயிண்டில் உனக்கு வருது. 42.875ல் உனக்கு ஆன்சர் வருது. அடுத்த பேஜில் போகலாம் பாரு. அடுத்த ஆப்ஷன் பாரு. 21 சென்டிமீட்டரும் கொடுத்துறாங்க. 21 சென்டிமீட்டர் வால்யூம் ஆஃப் தி க்யூப். இப்போ வால்யூம் ஆஃப் தி க்யூப் வந்து பாருன்னு வந்து ஏ க்யூப்போட வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்க. அப்படின்னா 21 க்யூப். 21 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ண 21 × 21 × 21. இதை மல்டிப்ளை பண்ணால் 21 × 21 மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருது பாரு. 1 2 1 டேபிளில் பண்ணால் அடுத்த 2 டேபிளில் பண்ணால் 2 × 1 என்ன வருது? 2 4 எவ்வளோ வருது? 1 4 4 441 வருது. 21 × 21 திருப்பி மல்டிப்ளை பண்ணுற 441 × 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் 144 வருது. 2ஆல் பண்ணால் என்ன வருது? 288 வருது. இப்போ இதை ஆட் பண்ணால் 1 1 அடுத்து 1 வரும். 6 8 + 4 12. ரிமைண்டர் 1 9 இதில் வருது. அப்படின்னா 9261 வருது. அப்படின்னா எவ்வளோ வருது உனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9261 சென்டிமீட்டர் க்யூப்பில் உனக்கு ஆன்சர் வருது.
அது எக்ஸாம்பிள் 7.14 இதில் QPL கேன் வந்து ஹோல்டு வந்து 64,000 லிட்டர் இருக்குது. 64,000 லிட்டர் ஆஃப் எ வாட்டர். ஃபைன் தி லென்த் ஆஃப் தி மீட்டர். அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ வால்யூம் ஆஃப் தி டேங்க் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 64,000 லிட்டர் வந்து வாட்டர் இருக்குது. ஆனால் அதுக்கு வால்யூம் ஆஃப் ஏ க்யூபுக்கு பார்ல பார்த்தீங்கன்னா ஏ க்யூப். நான் ஏ க்யூப் ஈக்குவல் டு 64,000 லிட்டர். நான் 1 மீட்ரு க்யூப் எவ்வளோ நமக்கு முன்னாடி பார்ல பார்த்துருக்கேன்னா 1 மீட்ரு க்யூப் வந்து 1000 லிட்டர். அப்படின்னு நமக்கு வந்து மீட்டரில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 டிவைட் பண்ணு. 64,000 டிவைட் வந்து 1000. இப்போ இந்த 3 ஜீரோவுக்கு இந்த 3 ஜீரோ என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணால் என்ன வருது? ஏ க்யூப் ஈக்குவல் டு 64 மீட்டர் க்யூப்னு வருது. 64 வந்து 4ஆல் வந்து 64 வந்து க்யூப் ஃபார்மேட்டில் ஏ க்யூப் இருந்தால இதனுடைய க்யூப் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்படின்னா 64 வந்து டிவைட் பண்ணிகிட்டே வா. 64 வந்து 4th டேபிளால் டிவைட் பண்ண எவ்வளோ வருது? 16 வருது. 16 வந்து 4ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வருது? 4 வருது. 4th டேபிளால் பண்ண எவ்வளோ வருது? 1 டைம் வருது. அப்போ நான் 4 க்யூப்னு எழுதலாம். ஏ க்யூப் ஈக்குவல் டு 4 க்யூப்னு எழுதிக்கலாம். ஏ க்யூப் ஈக்குவல் டு 4 க்யூப். இந்த க்யூப்பும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 4 மீட்டர். ஏ க்யூப்போட வேல்யூ வந்து 4 மீட்டர்னு கிடைக்குது. இதான் லென்த் வந்து 4 மீட்டர். கொஸ்டின் பாருங்கள். QPL டேங்க் வந்து கேன் ஏ ஹோல்டு வந்து 64,000 லிட்டர் வந்து வாட்டர் இருக்குது. அப்படின்னா அதனுடைய லென்த்து மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 4 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 8th கொஸ்டின் பாரு. ஏ QPL டேங்க் கேன் வந்து ஹோல்டு எவ்வளோ இருக்குதுன்னா 1,25,000 லிட்டர் ஆஃப் எ மில்க் இருக்குது. ஃபைன் தி லென்த் ஆஃப் தி சைடு. அதனுடைய லென்த்து தான் கேட்டுக்கிறாங்க. அதனுடைய சைடில் எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் எ டேங்க் வந்து எத்தனை லிட்டர் கொடுத்துறாங்க? மில்க் வந்து 1,25,000 வந்து மில்க் வந்து லிட்டரில் கொடுத்துறாங்க. அப்படின்னா 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னா முன்னாடி பார்ல பார்த்துக்கலாம். 1000 டிவைட் பண்ணுறேன். 1000 டிவைட் பண்ணால் 3 ஜீரோவுக்கு 3 ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா ஏ க்யூப்போட வேல்யூ வந்து 125ன்னு கிடைக்குது. ஏ க்யூப் ஈக்குவல் டு 125. 125 ஏ க்யூப்பில் இருந்தால் க்யூப் ஃபார்மேட்டில் எழுதுனா எப்படி எழுதலாம்? ஏ க்யூப் ஈக்குவல் டு 5 க்யூப்னு எழுதலாம். க்யூப்பும் கேன்சல் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 5 மீட்டர்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ மீட்டரில் கண்டுபிடிச்சோன்னா மீட்டரில் எழுதிடலாம். சென்டிமீட்டரில் கேட்டால் சென்டிமீட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் 7.15 பாரு. த லென்த் ஆஃப் எ மெட்டாலிக் க்யூப் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. மெட்டாலிக் க்யூப் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இட் இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு ஏ க்யூபாய்டு. அதை உருக்கி எந்த ஷேப்பில் செய்கிறான்னா க்யூபாய்டு ஷேப்பில் செய்கிறாங்க. அதனுடைய லென்த்து எவ்வளோ கொடுத்தாங்க? லென்த் வந்து 18 சென்டிமீட்டர். வந்து பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி க்யூபாய்டு. அப்படின்னா ஹைட்டு மட்டும் தான் கேட்டுறாங்க க்யூபாய்டுக்கு. நான் க்யூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டரில் கொடுத்துறாங்க. க்யூபாய்டு லென்த்து கொடுத்துறாங்க, கொடுத்துறாங்க. ஹைட்டு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் இதுக்கு பாருங்கள் எப்படி எல்லாம் வால்யூம் ஆஃப் க்யூப் வந்து மெல்டட் பண்ணி வால்யூம் ஆஃப் க்யூபாய்டில் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹைட்டு தான் கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் க்யூப். வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு பாருங்க லென்த் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் க்யூபு பாருங்க வந்து ஏ க்யூப். லென்த் வந்து 18 சென்டிமீட்டர், வந்து 16 இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்தாங்க? 12. அப்படின்னா 12 இன்ட்டு 12 கொடுத்துறாங்கன்னா ஹச் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12 டிவைட் 18 இன்ட்டு 16 எழுதிடலாம். எனக்கு எப்படி கேன்சல் பண்ண தெரியுது அதேமாதிரி கேன்சல் பண்ணிக்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12 இன்ட்டு எப்படி 12 இன்ட்டு 12 டிவைன் எவ்வளோ எல்லாம் 18 இன்ட்டு 16. இதை அப்படியே கேன்சல் பண்ண 2 டேபிளோட கேன்சல் பண்ண 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. இதை 2 டேபிளில் பண்ணால் 6 வருது. இதை 3 டேபிளில் பண்ணோம்னா 3. இதை வந்து 3 டேபிளில் பண்ணால் 4 வருது. இந்த 3 வந்து கேன்சல் பண்ணோம்னா இதில் எவ்வளோ வருது? 4 வருது. இந்த 4க்கு இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ வருது? 4 இருக்குது. இந்த 4க்கும் கேன்சல் ஆகுது. எவ்வளோ இருக்குது? 6 மட்டும் இருக்குது. அப்படின்னா ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். த ஹைட் ஆஃப் தி க்யூபாய்டு வந்து 6 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன கொடுத்துறாங்க? க்யூப் கொடுத்துட்டு அதை மெல்டேட் பண்ணி க்யூபாய்டை செய்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு த மெட்டாலிக் க்யூப்.
மெட்டாலிக் கியூப் இது சைடு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க 15 சென்டிமீட்டர் இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு எ கியூபாய்டு. அதை வந்து மெல்டட் பண்ணி கியூபாய்டை செய்கிறாங்க. இஃப் தி லென்த் அண்டு ஹைட் ஆஃப் தி கியூபாய்டு இஸ் வந்து 25 சென்டிமீட்டர் அண்டு 9 சென்டிமீட்டர் கொடுத்து ரெஸ்பெக்டிவ்லி தென் ஃபைண்ட் இது என்ன கேட்டான் பிரத் அண்டு கியூபாய்டு. பிரத் ஆஃப் தி கியூபாய்டு தான் கேட்டுக்கிறாங்க. ஒரு கியூப் இருக்குது, கியூப்னுடைய சைடு வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது. அதை மெல்டட் பண்ணி கியூப் வந்து மெல்டட் பண்ணி கியூபாய்டை செய்கிறேன். இந்த கியூபாய்டினுடைய வந்து என்னென்ன அதனுடைய கியூபாய்டை செய்கிறாங்க. அதனுடைய லென்த்து அண்ட் ஹைட்டு கொடுத்தாங்க. லென்த் வந்து 25 சென்டிமீட்டர், பிரத் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஃபைண்ட் தி பிரத் ஆஃப் தி கியூபாய்டு. அப்படின்னா கியூபாய்டினுடைய பிரத் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ பாரு கியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வந்து சைடு கொடுத்துட்டாங்க. கியூபாயில் 25 சென்டிமீட்டர் வந்து லென்த்து, ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், பிரத்து மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்னு எழுதிடலாம். ஆனால் ஏ கியூப் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரத் இன்ட்டு ஹைட்டு. ஏ கியூப்னா 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 ஈக்குவல் டு லென்த் வந்து எவ்வளோ இருக்குது 25 இன்ட்டு பிரத்து கண்டுபிடிக்கினா ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது 9 இருக்குது. இந்த பி மட்டும் வச்சுட்டு மீதி 25 9 இந்த சைடு டிவைடாக கொண்டு வந்துடுறேன். டிவைடாக கொண்டு வந்தோன்னா இது எப்படி கேன்சல் பண்ண பாரு 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 டிவைட் 25 இன்ட்டு 9. நான் உனக்கு எப்படி கேன்சல் பண்ணேன் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 வருது. இதை 5 டேபிளில் கேன்சல் ஆச்சுன்னா 3 வருது. இந்த 3யும் 9ம் கேன்சல் ஆச்சுன்னா எத்தனை வருது 3 வருது. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது உனக்கு 3 டைம் வருது. அந்த 3யும் கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ தான் ஆன்சர் வருது 15 சென்டிமீட்டர். அப்படின்னா அதனுடைய சைடு வந்து எவ்வளோ தான் இருக்குது உனக்கு the breadth of the cuboid வந்து கியூபாயினுடைய breadth வந்து 15 சென்டிமீட்டர். ஆனால் முன்னாடி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லென்த்து ஹைட்டு இதெல்லாம் வந்து மீட்டரில் கொடுத்தாங்க, மீட்டரில் தான் வரும். சென்டிமீட்டரில் கொடுத்தனால சென்டிமீட்டர் வருது. அடுத்து 6th கொஸ்டின் பாரு. இந்த வால்யூம் ஆஃப் ஏ கண்டெய்னர், இந்த வால்யூம் ஆஃப் ஏ கண்டெய்னர் ஈஸ் வந்து 1440 மீட்டர் கியூப். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி கண்டெய்னர். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்க 15 மீட்டர். பிரெத் எவ்வளோ கொடுத்துறாங்க 8. இந்த இடத்த மாற்றியா 8 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் தி ஹைட்டு மட்டும்தான் உனக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. நான் வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய் டோட்டல் எவ்வளோ கொடுத்துறாங்க 1440 மீட்டர் கியூப்பில் கொடுத்துறாங்க. நான் பாருங்கள் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 1440. லென்த் எவ்வளோ கொடுத்துறாங்க உனக்கு லென்த் வந்து 15 இன்ட்டு 8 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1440. ஹச்சை மட்டும் அப்படியே வச்சுட்டு 15 இன்ட்டு 8 வந்து இந்த சைடு அப்படியே டிவைடில் கொண்டு வந்துடுறேன். டிவைடில் கொண்டு வந்துட்டோம்னா அதை கேன்சல் பண்ணால் போதும். பாரு இதே எடுத்து பாரு ஹச் ஈக்குவல் டு 1440 டிவைட் இந்த சைடு வந்துச்சுன்னா 15 இன்ட்டு 8ன்னு வரும். இதை எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாரு 5 டேபிளால் கேன்சல் பண்ண. 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 வரும். இதை 40 எத்தனை டைம் இருக்கும் உனக்கு 40 2 டைம் இருக்கும். ரிமைண்டர் வந்து 4. 44 எத்தனை டைம் இருக்கும் 8 5 வந்து 40. ரிமைண்டர் 4. 40 எத்தனை டைம் இருக்கும் உனக்கு 40 8 டைம் இருக்கும். இதை வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன். 8th டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாரு. 28 எத்தனை டைம் இருக்கும் 3 இன்ட்டு 8 வந்து 24. ரிமைண்டர் 4. 48 எத்தனை டைம் இருக்கும் 6 டைம் இருக்கும் 36. ஆனால் ஹைட் வந்து எவ்வளோ தான் இருக்குது ஹைட் ஈக்குவல் டு இந்த மீட்டரில் தான் உனக்கு கொடுத்துறாங்க. ஹச் ஈக்குவல் டு 36 மீட்டர். 36 மீட்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்தது மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணலாம் பாரு. இதில் த டைமென்ஷன் ஆஃப் ஏ பிரிக்ஸ் வந்து உனக்கு கொடுத்துட்டாங்க. இதுலேயும் நம்ம இன்னும் ஒரு சம் பார்க்காத இருக்கிறோம், அதை பாட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த டைமென்ஷன் ஆஃப் ஏ ஸ்வீட் பாக்ஸ் எவ்வளோ கொடுத்துறாங்க 22 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 18 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். ஹவு மெனி சச் பாக்ஸ் கேன் பி பாக்கெட் இன் ஏ கார்டன் ஆஃப் ஏ டைமென்ஷன் வந்து 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 63 சென்டிமீட்டர். இந்த சம் அதே பார்க்கல.
அதனுடைய டைமென்ஷன் ஆஃப் எ ஸ்வீட் பாக்ஸ் வந்து எவ்வளோ இது 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துறாங்க. அதனுடைய பெரிய பாக்ஸ் வந்து கார்டன் ஆஃப் எ டைமென்ஷனும் உனக்கு கொடுத்துறாங்க. மீட்டரில் கொடுத்தா நமக்கு சென்டிமீட்டரில் மாற்றணும். லென்த் வந்து இங்கே எழுதிய 22 சென்டிமீட்டர், ப்ரெத் வந்து 18 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். த வால்யூம் ஆஃப் எ ஸ்வீட் பாக்ஸ் பாருங்கள், லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு 22 இன்ட்டு 18 இன்ட்டு 10 சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதினா போதும். அடுத்து வந்து கார்டன் ஆஃப் எ டைமென்ஷன், லென்த் வந்து 1 மீட்டர், 1 மீட்டர் அந்த சென்டிமீட்டரில் மாற்றினா 100 சென்டிமீட்டர். ப்ரெத் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க உனக்கு 88 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளோ கொடுத்துறாங்க 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன கேட்டாங்க, ஹவு மெனி சச் பாக்ஸ், எத்தனை பாக்ஸ் வந்து அந்த பாக்கெட்டில் பிடிக்குன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை பார்த்துல முன்னாடியே நமக்கு பார்முலா வந்து சொல்லிட்டுக்கிறோம். வால்யூம் ஆஃப் எ கார்டன், வால்யூம் ஆஃப் எ கார்டன் வந்து டைமென்ஷன் வந்து எவ்வளோ பார்முலா, லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு, லென்த் எழுதிட்டேன், ப்ரெத் எழுதிட்டேன், ஹைட்டு அதனுடைய வேல்யூலாம் எழுதிட்டேன். த நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸுக்கு பார்முலா பார்த்தீங்கன்னா எத்தனை, த நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸு பார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் எ கார்டன் டிவைட் வந்து வால்யூம் ஆஃப் எ ஸ்வீட் பாக்ஸ். அப்படின்னா வால்யூம் ஆஃப் எ கார்டனுக்கு வந்து வேல்யூ 100 இன்ட்டு 88 இன்ட்டு 63ன்னு கொடுத்துறாங்க. டிவைட் நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எவ்வளோ 22 இன்ட்டு 18 இன்ட்டு 10. இதெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருது 140 வந்து பாக்ஸ். மொத்தம் எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அந்த கார்டன் டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 பாக்ஸ் இருக்கும். அதே சேம் மெத்தட் தான் நெக்ஸ்ட் சம்மு முன்னாடியே சொல்லிட்டுக்கிறோம். ஏன்னா ப்ரிக்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், ஹைட் இதெல்லாம் லென்த்து ப்ரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பில்டிங்கினுடைய வால் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, லென்த் வந்து 20 மீட்டர், ப்ரெத் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 48 இருக்குது, ஹைட் வந்து 6 மீட்டரில் இருக்குது. அப்படின்னா லென்த் வந்து 20 மீட்டராக இருக்கிறது வந்து 15 சென்டிமீட்டரில் மாற்றினோம் அப்படின்னா 2000 வரும். ஹைட்டு 6 மீட்டராக இருக்கிறது சென்டிமீட்டராக மாற்றினா 600 சென்டிமீட்டரில் உனக்கு கிடைக்கும். இதே சேம் மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.13 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் எ க்யூப் தான் கேட்டுக்கிறாங்க. அதுகளோடைய சைடு எவ்வளோ தான் கொடுத்துறாங்கன்னா 10 சென்டிமீட்டர் உனக்கு கொடுத்துறாங்க, 10 சென்டிமீட்டர். அப்படின்னா அது பார்முலா ஏ க்யூப்னா 3 டைம் எழுதணும், 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. அதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது 1000 சென்டிமீட்டர் க்யூப். இதே சேம் மெத்தடில் தான் மொத்தம் இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் வந்து 7th கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு அதே 7.14 பாரு. த QPL டேங்க் அண்ட் ஹோல்டு வந்து 64,000 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்படின்னா அதனுடைய லென்த்து மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. ஆனால் QPL வந்து அதனுடைய வால்யூம் ஆஃப் எ க்யூப் பார்முலா வந்து ஏ க்யூப் ஈக்குவல் டு 64,000 லிட்டர். 1 மீட்டர் க்யூப் வந்து மீட்டரில் மாற்றணும் லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 டிவைட் பண்ண எவ்வளோ வருது, ஏ க்யூப் ஈக்குவல் டு 64. அதை வந்து ஏ க்யூப் ஈக்குவல் டு 4 க்யூப்னு எழுதலாம். க்யூப்லாம் கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ வருது 4 மட்டும் வருது. இதே சேம் மெத்தட் தான் நெக்ஸ்ட் சம்மம். அடுத்தது த லென்த் ஆஃப் தி மெட்டாலிக் க்யூப் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை மெல்டேட் பண்ணி எதை க்யூபாய்டாக மாற்றுற லென்த்து கொடுத்துட்டாங்க, ப்ரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹைட்டு மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. க்யூப் வந்து 12 சென்டிமீட்டர், க்யூபாய்டு வந்து லென்த்து ப்ரெத்து ஹைட்டு மட்டும் நம்ம கேட்டுக்கிறாங்க. நான் வால்யூம் ஆஃப் ஏ க்யூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏ க்யூப்பு. இந்த பார்முலா எழுதி வால்யூம் ஆஃப் ஏ க்யூபாய்டுனா லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு ஏ க்யூப். இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து அப்ளை பண்ணி ஹச் கண்டுபிடிச்சினா போதும். நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தட் தான். மெட்டாலிக் க்யூப் வந்து அதனுடைய சைடு வந்து 15 சென்டிமீட்டர், அதை மெல்டேட் பண்ணி என்னவா செய்கிறாங்க, மெல்டேட் பண்ணி லென்த்து ஹைட்டு கொடுத்துட்டு ப்ரெத்து மட்டும் கேட்டுக்கிறாங்க. இது அதே சேம் மெத்தடில் செய்யும். நெக்ஸ்ட்டு இந்த வால்யூம் ஆஃப் எ கண்டெய்னர் வந்து எவ்வளோ இது 1440 மீட்டர் க்யூப் வந்து லென்த்து கொடுத்துட்டாங்க, ப்ரெத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஹைட்டு தான் கொடுத்துட்டாங்க. நான் வால்யூம் ஆஃப் எ க்யூப் அப்படி பார்முலா லென்த் இன்ட்டு ப்ரெத் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 1440. இதில் வந்து ஹச் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சினா போதும். இவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸசைஸ் வந்து 7.3. நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு 1 வேர்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.